உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. தாவேக பிரமுகர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த விஷயம் தொடர்பாக மாநில செயலாளர் மாதர் சங்கம் ராதிகா அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் இதில் தொடர்பு இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் மீதான நடவடிக்கை என்பது கட்சி ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழல் என்பது இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சரவணன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் தமிழக வெற்றி கழகம் கட்சி ரீதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த சூழலில் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இளம் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதை ஆபாசமாக படம் எடுத்த மணிகண்டன் என்ற தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருப்பது, இன்றைக்கு நடைபெறக்கூடிய பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தாவேகா நிர்வாகிகள், தாவேகா பொறுப்பாளர்கள் குற்றவாளிகளாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக தமிழகத்தை ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். மணிகண்டன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக மணிகண்டன் ஒரு நபர் மட்டும் இந்த குற்றச்செயலை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. அவரோடு இந்த மோசமான செயலில் ஈடுபட்ட அவரோடு இருப்பவர்களையும் உரிய விசாரணை நடத்தி கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். சேலத்தில் பெண்களை ஏமாற்றி இந்த விவகாரம் தொடர்பாக அவர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் இந்த விவகாரத்தில் பலர் தலையீடு இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே இதை முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் பேசிய ஆடியோ என்பது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பாலியல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மணிகண்டனின் செல்போனில் ஏராளமான பெண்களை மிரட்டி அவர் ஆபாச வீடியோ எடுத்திருப்பதும் அதில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இதில்